முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னுடைய நெஞ்சம் பதறுகிறது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. எதற்காக நெஞ்சம் பதறுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது இன்னைக்கு வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருந்தாங்க. அந்த திட்டத்தை தொடங்கி வச்சுட்டு தான் நம்முடைய முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. அதாவது நெஞ்சம் பதறுகிறது சில செய்திகளை கேட்கும்போது, குறிப்பா வந்து குழந்தைகளுக்கு எதிரா அந்த பாலியல் வன்முறைகள் அப்படி நடக்கும்போது, அதை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் நமக்கு வந்து பதறுது. இனி அப்படி நடக்கக்கூடாது. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து அது எல்லாத்தையுமே அந்த குற்றங்களை முன்கூட்டியே தடுக்கும். அதாவது எங்கெங்க கூட்டம் கூடுதோ அங்கெல்லாம் வந்து இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து கண்டிப்பாக அந்த முன்கூட்டியே அந்த குற்ற நடவடிக்கைகளை தடுக்கும் அப்படிங்கிறதுக்கு உறுதி அளிச்சிருந்தார். அதே நேரத்தில் அவர் எவ்வளவு வந்து பெண்கள் பாதுகாப்பில் உறுதியாக இருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த பேச்சின் மூலமாகவே தெரிய வருது. அதாவது நம்முடைய பாட்டி, அக்கா, தங்கை, அம்மா இவங்களுக்கு எதிராக எவ்வளவோ குற்றங்கள் நடக்குது. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த போதைப் பொருட்கள் தான். அதை ஒழிக்கணும், அறவே வந்து வேரோட பிடுங்கி எரியணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதிரடியாக சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் இனி வந்து இந்த மாதிரியான குற்ற செயல்களில் யாராவது ஈடுபடுதாங்க அப்படின்னா அவங்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது ரொம்பவே கடுமையாக இருக்கும். அதே நேரத்தில் அடுத்தால இன்னொருத்தர் அதை வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சாலே அவங்களுக்கு வந்து அந்த பயம் வரணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அப்போ இதில் வந்து உறுதியாக இருக்கிறார் நம்முடைய முதல்வர் வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கு அவங்க வந்து முழு வீச்சில் செயல்படுதாங்க. அதனால தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையை வந்து தொடங்கி வச்சுட்டு சில சுவாரஸ்யமான விஷயங்களும் அதில் நடக்க தான் செஞ்சுது. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. திடீர்னு வந்து கீழே மேடையை விட்டு கீழே இறங்கி முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த வாகனத்தை, அந்த பெண்களுக்கான அதிரடிப்படை வாகனத்தை வந்து அவங்களே ஓட்டினாங்க. அங்கே வந்து அதை பார்த்துட்டு அந்த விழா மேடையில் இருந்த அதிகாரிகளும் சரி, காவலர்களும் சரி எல்லாருமே மெய் செலுத்து போனாங்க. ஏன்னா ஒரு முதல்வர் வந்து இந்த அளவுக்கு இறங்கி அந்த வாகனத்தை இயக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தளபதி முதல்வர் விஜய் வந்து இந்த விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் அந்த வாகனத்திலிருந்து இறங்கி வரும்போது உண்மையிலே ஒரு கம்பீர நடையா, மிடுக்கு நடையாக தான் இருந்துச்சு. பார்க்கும்போது ஒரு கண்கொள்ளா காட்சியாக தான் இருந்தது. இன்னும் அவங்க குறிப்பிட்ட சில விஷயங்கள் பேசினாங்க. இதுவரைக்கும் நடந்ததாக இருக்கட்டும், இனி வந்து இந்த குற்ற சம்பவங்களில் நடக்கக்கூடியவங்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எச்சரிக்கையாகவே சொல்லியிருந்தாங்க. அதில் எந்த பாரபட்சமும் இருக்காது அப்படிங்கிறதையும் உறுதி அளிச்சிருந்தாங்க. அதனால் இனி வந்து சமூகங்களில் இந்த குற்றங்களை தடுக்கிறதுல காவல்துறை வந்து ஒரு முனைப்போடு செயல்படும் அப்படிங்கிறது மட்டும் கண்கூடாவே தெரியுது. ஏன்னா முதல்வர் விஜய் இந்த மாதிரி பேசும்போது கண்டிப்பாக வந்து காவல்துறையினர் தனக்கான அதிகாரத்துக்கு உட்பட்டு அவங்க செயல்படுவாங்க. அதே நேரத்தில் ஒரு நிரபராதி கூட பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுலையும் முதல்வர் வந்து கவனமாக செயல்படுங்க அப்படிங்கிறதையும் அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவிட்டிருந்தாங்க. அப்போ இந்த இடம் தான் இன்னைக்கு வந்து ஒரு பேசுபொருளாக இருக்குது. அப்போ இங்கேருந்து தான் இனி பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது அதிகரிக்கும். அதே நேரத்தில் அவங்க குறிப்பிடுறது வந்து குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிராக அந்த எந்த விதத்திலையும் அவங்க பாதிக்கப்படக்கூடாது. அவங்க தன்னம்பிக்கையாக இருக்கணும். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.